பாருங்க சேர்ந்து வா மறைக்க ஒருத்தர் தண்ணி வாங்க 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 வாங்கிக்கங்க அப்படியே கவர் கூட எடுத்துடலாம் அது இருக்கட்டும் அது கேன் மாதிரி இருக்கட்டும் இன்னும் சேர்ந்தா வாங்க யோசுவா மொபைல் ஸ்டார்ட் நீங்க தள்ளி போங்க கவர்னா அறிவித்தேன். அந்த பார்த்த செட்டியாருடைய நன்றி கடனுக்காக அவர் எனக்கு செய்த உதவிக்காக அவர் என்னை முன்னிறுத்திய பல்வேறு சம்பவங்களை நான் சுட்டிக்காட்ட முடியும். அப்படிப்பட்ட வரலாறு சிறப்புக்குரியவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, எம்எல்ஏ வரும்போது 91 எனக்காக அவர்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டார். சண்முக என்ற கவுன்சிலர், கண்ணையா என்ற கவுன்சிலர், அப்புறம் முதலியார் காமராஜர் மாதிரி இருப்பார் கண்ணப்பிள்ளை 3 கவுன்சிலர் எட்டு போயிட்டு கேட்டார். இவன் தான் வந்து அப்போ காங்கிரஸ் சேவாதளத்தில் இருந்தேன் 88 அந்த கரகோசம் யாரும் சொல்லலை. 2-3 ஆண்டு காலம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் சொல்லுவாங்க காமராஜ் ஆட்சி அமைச்சே தீர்வோம். அது இப்போது முடியாதுன்னு எனக்கே தெரியும். நான் பல்லாண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். இன்றைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் நான் காங்கிரஸ்காரராக தான் இருப்பேன். ஆனால் இடையில ஒரு சில மனமாற்றம் நான் உழைத்து முன்னாள் தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சென்னை மாநகராட்சி நம்முடைய அருமை ஐயா பார்த்தசாரதி செட்டியார் அவர்கள் நினைவாக இன்றைக்கு தண்ணீர் பந்தல் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே மிக அருமையான ஒரு சிறப்புரையை நம்முடைய முன்னாள் தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் நீண்ட நெடிய வரலாறுகளை இங்கே மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். நேரு எப்படி பிரதமரானார், பார்த்தசாரதி செட்டியார் வேலைகள் பார்த்தோம், அதற்கு அவர் எப்படி உதவியாக இருந்தார், எப்படி காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தினார், தென் சென்னையிலே எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கியவர் அவர்தான் என்று நன்றியோடு நினைவு கூர்ந்ததை நான் இந்த நேரத்திலே எண்ணி பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய மகன் என் அன்பு சகோதரர் ஞானவேல் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போற்றுகின்ற வகையிலே இங்கே ஒரு சிலையை வைத்திருக்கிறார். சிலையை மட்டும் வைக்கவில்லை, தன்னுடைய நெஞ்சிலே தன்னுடைய தந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்த நண்பர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய நண்பர்கள். இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் வேம்பு சீனிவாசன் வந்திருக்கிறார், பொன்னம்பலம் வந்திருக்கிறார், நம்முடைய அன்பு தம்பி மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய சேவாதள தலைவர் கௌரி சங்கர் வந்திருக்கிறார், சாய் வெங்கடேஷ் வந்திருக்கிறார், வினோத்குமார் வந்திருக்கிறார், ஜெயக்குமார் வந்திருக்கிறார், வெங்கடேசன் வந்திருக்கிறார், தேவி, சின்னையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சின்னையா அவர்கள் தான் நீங்க இந்த சேவாதளன்னாவே நீங்க அங்க ஒரு சாப்பாடு இருக்குதுன்னா அது சின்ன தனசேகம், அது சலிக்காம நடப்பார். செல்வராஜ் அவர்களே, முழுசரசுன்னா என்னன்னாங்க எளிமை வேணும், அததான் காந்தி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அது நீங்க பாருங்க, சேமநாராயணன் கிட்ட அந்த எளிமை இருக்குது. பார்த்தசாரதி செட்டியார் என் தந்தையாருடைய நெருங்கிய நண்பர். எங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாரு. எங்க ஃபாதரும் இங்க வருவார். எங்க ஃபாதர் சேமநாராயணன் அவர்களுக்கும் நெருங்கிய நண்பர், பொண்ணு பிள்ளை என் ஃபாதரோட நேம். சாய் வெங்கடேசனுடைய அப்பா 8 அடி வேகாம்பரம் எங்க வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப தலையை குனிஞ்சு வந்ததை இன்னைக்கு எனக்கு பசுமையா நினைவு இருக்கு. அவர் ஒரு ஜிப்பா போட்டு, கள்ளி ஜிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கள்ளி ஜிப்பா போட்டது யாருன்னா சாய் வெங்கடேசனுடைய அப்பா தான். அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை பற்றி, கன்னியப்ப உடையாரை பற்றி இங்க நினைவு கூர்ந்தார். என் மேல அளவற்ற அன்புடையவர் கன்னியப்ப உடையார். அதே போன்றுதான் சேமநாராயணன் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கும் போது அன்பால் அரவணைக்கணும்.
அதெல்லாம் நீங்க சேம நாராயணன் கிட்ட தான் கத்துக்கணும். நான் நினைக்கிறேன் அவர் பார்த்தசாரதி செட்டியாரை பத்தி இப்படி சொன்னபோது அங்கிருந்து தான் அவருக்கு இது இங்க வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு அன்பா பேசினார் பாருங்க, எவ்வளவு உயர்வா பேசினார் பாருங்க, எல்லா நண்பர்களையும் எப்படி உயர்த்தி பேசினார் பாருங்க. நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார், தான் தனி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் நான் காங்கிரஸ்காரன் என்று அவர் சொன்னதை தான் என்னுடைய மகன் நெருங்கு போனது. காரணம் என்னன்னா, காங்கிரஸ்காரங்க மாற்றவே முடியாது. அவங்க மனநிலை எப்படின்னா காந்தியை நோக்கி தான் பயணம். இங்க பாருங்க, காந்தி நேதாஜி தான் புதத்தை கையிலே எடுத்தார். ஆயுதம் வெல்லுமா அகிம்சை வெல்லுமா என்ற போர் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே அகிம்சை தான் வென்றது. உங்களுடைய அருமை தலைவர் சேம நாராயணன் அவர்களுக்கு பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பார்த்தசாரதி செட்டியார், திரு சேம நாராயணன் அவர்களாம் தென்சென்னையினுடைய வரலாறு. இப்படி ஒவ்வொரு தலைவரும் யார் உழைப்பவர்கள் என்று கண்டு என்னுடைய வாழ்த்துக்களை கானவேல் அவர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.